காலையில் 6:21 டுவர்ட்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் குலதெய்வம் கோயிலும் பார்த்து கும்புறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறோங்க. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இப்போ தாராபுரம் வந்தாச்சுங்க. இப்போ டைம் 7:36 ஆச்சுங்க. ஒரு காலத்தில் தாராபுரம் ஊருக்குள்ளே போவாங்க. தாராபுரம் க்ரௌடு அதிகமானதுக்கு பின்னால் தான் டிராஃபிக் லேட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு பைபாஸ் போட்டாங்க. இப்போ பைபாஸ் தாராபுரம் சென்டர் ஆகிடுச்சு. தாராபுரம் கிராஸ் பண்ணுறப்போ அந்த பைபாஸும் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃப்ளைஓவர், தட் இஸ் ஓவர் பிரிட்ஜ் போட்டாங்க. இப்போ ஓவர் பிரிட்ஜை தாண்டி அதுக்கு மேலே ஏறி தான் தாராபுரத்தை கடந்து போக வேண்டியது இருக்குதுங்க. கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நம்ம ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சுங்க. இப்போ டைம் 8:07.
ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஊருக்குள்ள போகாம லெஃப்ட்ல வந்து ஒரு பைபாஸுங்க. அதாவது இது பழனியிலேருந்து வரக்கூடிய ஓவர் பிரிட்ஜுங்க. அதுக்கு கீழேயே நம்ம லெஃப்ட்ல திரும்பணும். லெஃப்ட்ல திரும்பி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஹோட்டல் அபூர்வா வரும். அங்கேயும் வந்து டிஃபன் சாப்பிடலாம். பட் ஐயப்ப சீசன்லாம் அங்கே வந்து உட்கார்றதுக்கு கூட இடம் கிடைக்காதுங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு இங்கே ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை விட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்து நமக்கு ஆப்ஷன் வந்து திண்டுக்கல் தாங்க. ஒன்று திண்டுக்கல் ஊருக்குள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா திண்டுக்கல் வந்து பைபாஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடையாரானந்த பவன் வந்து போய் சாப்பிடலாம். பட் அடையாரானந்த பவன் டிஃபன் வந்துட்டு வாடிப்பட்டி அடையாரானந்த பவன் மாதிரி திண்டுக்கல் பைபாஸில் இருக்கக்கூடிய அடையாரானந்த பவன் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதனால பெரும்பாலும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்க அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ஹைஜீனும் அவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க திண்டுக்கல் பைபாஸில். அதனால கூடுமான வரைக்கும் வந்துட்டு கோயம்புத்தூர்காரங்க வந்துட்டு திண்டுக்கல் பைபாஸில் இருக்கக்கூடிய A to B வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வி கோ டு வந்துட்டு வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அடையாரானந்த பவனுக்கு வந்து போய் அங்கே டிஃபன் வந்து சாப்பிட்றதுக்கு அங்கே போயிடுவாங்க. இதுதான் வந்து யதார்த்தங்க. இப்போ நம்ம லெஃப்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்பி ஒட்டச்சத்திரம் பைபாஸு அந்த பழனிலேருந்து வரக்கூடிய ஓவர் பிரிட்ஜுங்க, அதனுடைய சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு நம்ம ஏறி திருப்பி அகைன் நம்ம லெஃப்டில் திரும்பினோம்னா நம்ம வந்து வி கேன் கோ டுவர்ட்ஸ் வந்துட்டு திண்டுக்கலுங்க. திண்டுக்கல் வந்தாச்சு. டைம் வந்து 8:37. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் அந்த ஓவர் பிரிட்ஜுங்க, அதாவது வந்து உங்களுக்கு கரூர்லேருந்து வரக்கூடிய ரோடு, அதனுடைய ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே வந்து நம்ம ரைட்டில் வந்து திரும்பணும். திண்டுக்கல் பைபாஸ் ஆக்சுவலாக அது. அந்த ரைட்டில் நம்ம திரும்பினோம்னா சர்வீஸ் ரோடு வருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அது. இந்த ரோட்டுக்கு நம்ம வந்து ஆமாம் அப்படியே வந்து நம்ம ரைட்டில் திரும்புகிறோம். ஒரு காலம் என்னங்க, ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் இந்த ரோடு எண்டு வரைக்கும், அதாவது வந்து திண்டுக்கல் அந்த ஜாயிண்ட் எண்டு வரைக்கும் வந்து சர்வீஸ் ரோடு தாங்க. ஸ்பீடு போக முடியாது, ரோடு சுமாராக இருக்கும், சிங்கிள் ரோடு மாதிரி தாங்க. எதுக்கு வண்டி வந்துச்சுன்னா போக முடியாது, ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டருக்கு மேலே போக முடியாது. இதுலேயே ஒரு 15 to 20 நிமிஷம் வந்து வேஸ்ட் ஆகிடுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி கட்டி ஒரு ரைட் சைடில் ஒரு கட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ மதுரைக்கு போகிறப்போ வந்து நம்ம இந்த கட்டில் ரைட்டில் திரும்பி ஏறிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த மெயின் ரோட்டில் வந்துட்டு ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீடில் போகிறோன்னு வச்சுக்கிங்களேன், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து டைம் வந்து நல்லாவே வந்து சேவ் ஆகுங்க. ஸோ இது வந்து போகிறவங்க வந்து இந்த ரைட் கட்டை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம போய் மெயின் ரோடு கரூர்லேருந்து வரக்கூடிய அந்த என்ஹெச்சோட நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோங்க. அப்படி ஜாயின் பண்ணி நம்ம போகிறப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ வந்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாங்க. வாடிப்பட்டி வந்தாச்சுங்க. வாடிப்பட்டி அடையாரானந்த பவன் வந்துட்டு வாடிப்பட்டி பைபாஸில் இருக்குது. அங்கே வந்து மார்னிங் டிஃபன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ரெஸ்ட் ரூமும் இருக்கும். இப்போ டைம் வந்து 9:10ங்க. திண்டுக்கல் 6:21க்கு அடுத்தது. இப்போ 9:10க்கு நம்ம வந்து வி ஆர் ஆல்மோஸ்ட் வந்து கோயிங் டு ரீச் வந்து A to B வாடிப்பட்டி பைபாஸு.
இது பெட்ரோல் பங்கில் இருக்கிறதுனால பெட்ரோல் லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்க பெட்ரோலும் போட்டுக்கலாங்க. கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. பட் எல்லாம் நல்லா இருந்தாலும் இவங்க பண்ணுறது என்னென்னா, ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு ஷெட் இல்லாமல் இல்லை, மரம் கூட நடுறது கிடையாதுங்க. மரம் நட்டிருந்தா கூட இத்தனை வருஷத்தில் மரம் வளர்ந்துருக்குங்க. காரை நிழல்ல நிறுத்தியிருக்கலாங்க. எல்லா காரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலில் வந்துட்டு நிறுத்தி எடுக்கிறப்ப வந்து முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஃபேமிலியோடு போடுறவங்க வந்துட்டு படாத பாடுபட்டுருவோம். ஷெட்டு போடுறதுக்கு செலவாகும் அப்படின்னா நம்ம வந்து மரம் நட்டுருக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு யூ டர்ன் எடுக்கணும். இப்போ மதுரைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய போகிற A to Bக்கு ஒரு யூ டர்ன் எடுத்து கொஞ்சம் தூரம் போய் லெஃப்டில் திரும்பணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸு அந்த பெட்ரோல் பங்க் வரும். பெட்ரோல் பங்குக்கு நீங்கள் லெஃப்டில் நம்ம திரும்பினா A to B வந்து வந்துடுங்க. இங்கே வந்து உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஆச்சு. கண்ணாடிலாம் தொடச்சிக்கிட்டு, கார் கண்ணாடிலாம் தொடச்சிக்கிட்டு திருப்பி ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுறப்போ திருப்பி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாங்க. இதுதாங்க வாடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அடையார் ஆனந்த பவன் வந்து பெட்ரோல் பங்க்குங்க. வாடிப்பட்டி அடையார் ஆனந்த பவன் டிஃபன் முடிச்சாச்சுங்க. டிஃபன் வந்து ஒரு மினி டிஃபன், ஒரு ப்ளைன் ரோஸ்ட்டு, ஒரு காஃபி, டீ, மொத்தம் 384 ருபீஸ் ஆச்சு. இதில் மினி டிஃபன் வந்து ஜிஎஸ்டி சேர்த்து வந்து ஆல்மோஸ்ட் 175 ருபீஸ் வருதுங்க. இந்த மினி டிஃபனில் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இட்லி, ஒரு வடை, பொங்கல், ரவா கேசரி, அதுக்கப்புறம் ஒரு மினி மசால் தோசை. யூஸ்வலாக வந்துட்டு மினி டீ மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது இப்போ நிறுத்திட்டாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணோம்னா இந்த மினி டிஃபனுடைய ரேட் வந்து 110 ருபீஸ் வருதுங்க. ஒரு மினி டீ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபை ஆகியிருக்கும். அது என்னன்னு தெரில, அது வந்து கட் பண்ணிட்டாங்க. அதனால் இது மினி டிஃபன் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தெரியுதுங்க. மினி டிஃபன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுக்கு முன்னால் நம்ம வந்து சாப்பிட்றப்ப வந்து இங்கே வந்து சர்வீஸ் சரியில்லை, பில்லிங் லேட் ஆகுது, அதே மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு இல்லைன்னு ஒரு இடம் சொல்லியிருந்தோம், அதை ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்க. செகண்ட் விசிட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அதை வந்து க்ளீன் பண்ணலைன்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய யூடியூப்ஸை வந்துட்டு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறாங்கன்றது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. இது ரொம்ப நல்ல விஷயங்க. அடையார் ஆனந்த பவனுடைய நிர்வாகம் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ஒரு நல்ல விஷயங்க. இப்போ நம்ம வந்து வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. இது ஒரு யூ டர்ன் போட்டு தான் நம்ம திரும்பி வந்து போகணுங்க. இதுதாங்க இப்போ இந்த A to B பற்றி நம்ம சொல்கிறது. இந்த யூ டர்ன் அடித்து திரும்புகிறோம் இல்லைங்களா, திரும்பி இப்போ நேராக வந்து நம்ம வந்து போய் மதுரை பைபாஸ், மதுரை லெஃப்டில் திரும்பினா உங்களுக்கு பறவை வழியாக கீழே இறங்கிருக்கு, சமயநல்லூர் வழியாக கீழே இறங்குங்க. நம்ம லெஃப்டில் இல்லாமல் ரைட்டில் வந்து மதுரை பைபாஸில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. மதுரை பைபாஸில் போயிட்டுருக்குறோம். இப்போ மதுரை பைபாஸில் போகிறப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு வருங்க. திருமங்கலத்தினுடைய லெஃப்டாக அந்த திருமங்கலம் தாண்டவனை வரக்கூடிய அந்த பிட்டில் வந்துட்டு இந்த ரோடு வந்து லெஃப்டில் இறங்கும். கிளியராக போட்டிருப்பாங்க, ராஜபாளையம்னு போர்டு போட்டிருப்பாங்க. நம்ம லெஃப்டில் இறங்கினோம்னா திருப்பி ஓவர் பிரிட்ஜுக்கு ரைட்டில் நம்ம திரும்பணும். திரும்புகிறப்போ அந்த ரோடு வந்து குற்றாலம், தென்காசி, ராஜபாளையம், பாபநாசம் இது போகிற ரோடுங்க. லெஃப்டில் இறங்கி நம்ம ரைட்டில் திரும்புகிறப்போ எக்ஸாக்டாக அங்கேருந்து வந்து 30 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு மோதகம் சுப்லாபுரம்ன்ற இடம் வரும். அந்த இடத்துல தான் இந்த கோபால்சாமி கொண்டைன்னு சொல்லக்கூடிய கோபால்சாமி அந்த மலை இருக்குதுங்க. எங்களுடைய குலதெய்வம் கோயிலும் அங்கே தான் இருக்குது. இங்கே 30 கிலோமீட்டர்ஸ் கழித்து ஒரு சர்வீஸ் ரோடு வரும்.
அந்த இடம் போனோன்னே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து காட்டுறேங்க. இந்த ரோடு வந்து ஒரு காலத்தில் சிங்கிள் ரோடாக இருந்ததுங்க, கொட்டாலம்பூர் ரோடு. இப்போ இதை வந்து 4 ways ஆக்கிட்டு வராங்க. இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். முதல்லலாம் இங்கேருந்து எங்கள் கோயில் போகிற அந்த ரோடுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுங்க. பட் இப்போ வந்து நம்ம அந்த ரோடுலாம் போட்டதுக்கு பின்னால் வந்துட்டு 20 மினிட்ஸில் போயிடுறோம். இதாங்க யதார்த்தம். ஆல்மோஸ்ட் 30 கிலோமீட்டர் ட்ராவலிங் பண்ணி வந்தாச்சுங்க. இப்போ நம்ம மோதகம் சுப்லாபுரம்ன்ற இடத்துக்கிட்ட வந்துட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ போகிறப்போ வந்து இந்த ரோடு, அதாவது வந்து தென்காசி ரோடுங்க, மதுரை டு தூத்துக்குடி ரோட்டில் நம்ம ரைட் சைடு கட்டு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். 30 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சுங்க. இந்த தென்காசி ரோட்டில் மோதகம் சுப்லாபுரம்ன்ற இடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடத்துக்கு இடது பக்கம் வந்துட்டு ஒரு சின்ன சர்வீஸ் ரோடு வருங்க. இப்போ இந்த ரோடு எல்லாமே வந்து முதல்ல சிங்கிள் ரோடாக இருந்தது, இப்போ வந்து 4 ways ரோடாக வந்து போட்டிருக்குறாங்க. இந்த லெஃப்ட் சைடில் சிங்கிள் ரோடில் நம்ம இறங்கணுங்க. இறங்கி அங்கேருந்து வந்து ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இப்போ லெஃப்ட்டில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த லெஃப்ட்டு கட்டிங் அப்படியே லேசாக இறங்கி அப்படியே அந்த இதை ஒட்டி, அந்த ஸ்டேட் ஹைவேஸை ஒட்டி கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டில் திரும்பணுங்க. முதல்ல ரோடு, அந்த ரோடு, இப்போ இந்த ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, சர்வீஸ் ரோடு நல்லா இருக்குது. பட் நான் சொல்கிறது இந்த லெஃப்ட்டில் திரும்புகிற 1 கிலோமீட்டர் ரோடு அதை காட்டுறோம். அது வந்து முதல்ல நல்லா இருந்ததுங்க, இப்போ குண்டும் குழியும் ஆகியிருக்குது. அந்த ரோடை வந்து போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்து ஆணி 29ஆம் தேதி 2025 நடக்க இருக்குதுங்க. இப்போ வந்து இந்த கோயிலில் வந்து பாலாலயம் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுலாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்க. வயசாகிடுச்சுன்னா ஏற முடியாதுங்க. வயசு இருக்கிறப்பே வந்து குலதெய்வத்தை கும்பிட்டாதாங்க உண்டு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல காற்று ப்ரீஸ் வரக்கூடிய இடம். பட் நம்ம லாங்லேருந்து வரனால மார்னிங் வந்துட்டு மதியானம்லாம் கிளம்பி போயிடுறதுங்க. போனோம்னா நல்லா அருமையான வியூவாக இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து இந்து சமய நிலை அறத்துறை வந்து இதை வந்து கஸ்டடியில் எடுத்துருக்குதுங்க. கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரம் வந்து கிளியராக சொல்லணும்னா ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி, இது மலை மேலே இருக்கிறதுங்க. கீழே வந்து சயன பெருமாள் இருக்கிறாருங்க, மடப்பள்ளி இருக்குதுங்க. கீழேயே ஆஞ்சநேயர் சன்னதியும் கணபதி சன்னதியும் இருக்குதுங்க. இப்போ பாலாலயம் பண்ணி இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய இதை வந்துட்டு இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறது கிடையாதுங்க. இப்போ நம்ம கீழேவே வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் ஆக வேண்டியது தாங்க. காலையில் மணி வந்து 10:26ங்க. கோயம்புத்தூரில் 6:21க்கு எடுத்தோங்க. இப்போ காலையில் வந்து டைம் வந்து 10:26. நிதானமாக தாங்க வந்தோம். நார்மல் ஸ்பீடில் ரிலாக்ஸ்டாக வண்டி ஓட்டிக்கிட்டு டிஃபன் முடிச்சுட்டு வந்திருக்குறோங்க. இப்போ மலை சின்ன குட்டி மேடு மாதிரி ஏறுறோம். அப்படியே அந்த மேடுக்கு ரைட்டில் வந்து நம்ம திரும்புகிறோம். இந்த மலைக்கு பின்புறம் வந்து வத்திராயிரப்போ இருக்குதுங்க. அது வழியாக விருதுநகருக்கு ஒரு ரோடு ஒன்று போகுதுங்க. அப்படி கூட நம்ம வந்து விருதுநகருக்கு இங்கேருந்து போகிறப்போ வந்துட்டு ஷார்ட்டாக வந்து போயிடலாங்க. வந்த வழியாக போகணுன்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த ரோடு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து விருதுநகர் ரோடுங்க, வத்திராயிரப்போ வழியாக போகிறது. இப்போது குலதெய்வம் கோயில் வந்து நம்ம வந்தாச்சுங்க. முதலலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, இப்போ பரவாயில்லைங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க, வந்தாலும் வந்து நல்ல கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தேங்க்யூ. ஒரு அருகம்புல் மாலை, ஒரு துளசி மாலை, ஒரு வெத்தலை மாலை. தேங்க்யூம்மா. கொட்டைப்பாக்கு இல்லையாம்மா? கொட்டைப்பாக்கு இல்லையா? ம், அதான் வெத்தலை இல்லை, வெத்தலையும் கொட்டைப்பாக்கு வாங்கணும். அந்த பாக்கு வேணாம்மா, கொட்டைப்பாக்கு இருக்குங்க. சும்மா 2 கொடுங்க.
சும்மா ஒன்று இருந்தால் கூட போதும். போன தடவை வந்து வாங்கிட்டு போன ஞாபகம் இருக்கா? உங்கள்கிட்ட தான் வாங்கினுட்டாங்க அம்மா காரில் வரப்பையா. போதும். ஒரு 3 வெத்தலை, அது 4 வெத்தலை அதையும் கொடுங்க. அவ்வளோதான். 3 வைங்க. 3 வெத்தலை. 2 வெத்தலை தான் வைக்கும் சாமிக்கு. சரி. 2 வெத்தலை. எவ்வளோ ஆச்சுங்கம்மா? வெத்தலை மாலை ஒன்று, துளசி மாலை ஒன்று, அருகம்புல் மாலை ஒன்று, வெத்தலை பாக்கு. சரி பரவாயில்லம்மா. ம் போதும் போதும். 20 ரூபா இருந்தால் கொடுங்க. ரைட், ஆமாம் போகலாம். வெயில் சரியான வெயில் கொளுத்துதா. எல்லாம் இந்த ஷெட்டுலாம் இப்போ போட்டதுங்க. முதலலாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலாம் இந்த கடைகள்லாம் கிடையாது. பாப்புலேஷன் கூட 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 கடைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆணி 18 வரைக்கும் இந்த வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்குது. பார்க்கலாங்க. ரைட் சைடில் மட்டும் எடுக்கிறவங்க வந்திருக்குறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி மொபைல் நம்பர் எழுதி போட்டுருவாங்க. இந்த மொபைல் நம்பர் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வருவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பர்மனெண்ட்டாக கூட்டம் வர ஆரம்பிச்சதுனால இருக்கிறாங்க. இது மேலே வந்துட்டு போகிறது வந்து இப்போ கிடையாதுங்க. ஆணி 18 வரைக்கும் மேலே போக முடியாதுங்க. சரியான வெயில். இந்த வெயிலில் உங்களுக்கு வர வந்துட்டுருக்குறோம் பாருங்க. இந்த படிக்கட்டுக்கு மூச்சு வாங்குது. இதுதான் பிள்ளையார். ஆஞ்சநேயர். மேலே படிக்கட்டுக்கு போகிற வழிகள். இவர் நாமம் போடுற ஆள். இவர் நாமம் போடுற ஆள். வேறு ஒரு ஆள் இருந்தார். அவர் இப்போ ஆளை காண கொரோனாக்கு அப்புறம். அதனால் வந்து இப்போ இவர் புதுசாக வந்திருக்கிறாரு. இது இந்த இடங்கள் என்னென்ன வேலை பண்ணுறதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கைகால் கழுவுற இடம். ருக்மணி சத்யபாமாசன ஸ்ரீ கோபாலசுவாமி ஆலயம், பேரையூர் வட்டம், மதுரை மாவட்டம். கோபாலசுவாமியின் சிறப்பு அம்சம் நிலத்த காரியத்தை நடத்தி கொடுப்பார். எல்லா சமுதாயத்துக்கும் குலதெய்வமாக இருந்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். சகல காரியங்களும் என்னென்ன நினைக்கிறோமோ, விவாகம், புத்திரபாக்கியம், தொழில் அபிவிருத்தி அனைத்தும் நிவர்த்தி பண்ணுகிறார். இது பிரார்த்தனை தலம். 108 படி உள்ளது. அங்கேருந்து நடந்து வரணும். பஸ் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை பழங்கு தூரம் நடந்து வந்து 108 படி ஏறி அவரை பிரார்த்தனை பண்ணோம்னால் நல்லதாக நடக்கும். பஸ் வசதி கல்லுப்பட்டி மதுரை டு ராஜபாளையம். சுப்லாவரம் சுப்லாவரத்துலேருந்து 5வது கிலோமீட்டர். கோபாலசாமி மலை சொல்லி ஆட்டோ வசதியும் உண்டு. அலாபரியிலிருந்து ஆட்டோ வசதியும் உண்டு. நட திறந்திருக்கிற நேரம் காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரை உண்டு. சனிக்கிழமை 4:30 மணி வரை உண்டு. சாயந்தரம் 4:30 மணி. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை இருக்கா? டெய்லி உண்டு. புரட்டாசி மாதம் நட எப்போ திறந்து வச்சுக்கிறீங்க? புரட்டாசியில் வந்து கரெக்டாக 4 மணிக்கு திறப்போம். அதிகாலை 4 மணி. ஓகே.